ஆ இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் என்னென்னா சில சம்ஸ்கிருத வார்த்தைகளோட இதை நம்ம பார்த்தோம். லோபம்னா தவறு, தப்பு செய்யறதுக்கு பேர் லோபம். அந்த லோபம் எத்தனை விதமாக இருக்குன்றதை பார்த்துக்குங்க. அதுதான் நம்ம இப்போ இதுக்கு ஆயேன்னு வார்த்தை சொல்லும்போது மந்திரலூபே திரியாலூபே சொல்லுவோமா இல்லையா? மந்திரலூபே திரியாலூபே கிரியாலூபே திரவியலூபே ஆஜ்யலோபே சாத்தலோபே அனுசத்துக்கு அனுகிருஷ்ண பரமம் பதம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அதுக்கு மந்திர லோபம். அந்த அது லோபம்னா மந்திர லோபன்றது மந்திரத்தை தவறா சொல்றது. வாத்தியார் சொல்லும்போது நம்ம மந்திரத்தை கண்டினியூ கரெக்டாக ஃபாலோ பண்ணி சொல்றோம். அவர் கேட்கறத கேட்டுதான் சொல்றோம். அவரே சில நேரத்தில் தப்பா சொல்றாரு, தப்பா உச்சரிக்கிறார். உச்சரிக்கிறது கரெக்டா இருக்கணும். அதுதான் மந்திர லோபம்ன்றது. அதுல வர தப்பு மந்திர லோபே. அதுல வர தப்புக்கு பேரு, அந்த மந்திரம் உச்சரிக்கிறதுல வர தப்புக்கு பேரு மந்திர லோபம்னு பேரு. தந்திரலோபே தந்திரம்னு பூஜை பண்றதுல மந்திரம் சொல்றது ஒண்ணு, தந்திரம்னு ஒண்ணு இருக்கு. அது தாந்திரின்னு அதுதான். அதனாலதான் அந்த தாந்திரின்னு மலையாளத்துல கேரள கராளையெல்லாம் அவ பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கையில சைகைகள் காமிப்பா. பெருமாளுக்கு பண்ணும்போது கையை எப்படி முடிச்சு அப்படி மூடி எடுத்து அப்படி பெருமாளுக்கு இது பண்ணி அப்படி சுருட்டி, அது நீங்க அவ பூஜை பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவ கை ஆக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா கையில சைகைகள் செய்யுது. அதுதான் அதுக்கு பேர் தந்திரம். தந்திரம்னு பேரு. மந்திர தந்திரன்றது, மந்திரன்றது வாயால மந்திரத்தை உச்சரிக்கிறது, தந்திரன்றது கையால் இந்த செய்களை செய்யுது. தந்திர லோபம்ன்றது அதுல வர தப்பு. கையில் சரியா செய்யாதது. கிரியாலோபே செயல்களில் ஏற்படும் கிரியைன்றது நம்ம செய்யறது. செயல்களில் ஏற்படுற தவறுகள். செயல்களில் ஏற்படுற தவறுகள் கிரியாலோபே. அடுத்தது திரவியலோபே. திரவியலோபம்ன்றது போலி மணிகளை உபயோகித்தல். பெருமாளுக்கு உபயோகிக்கும் போது நம்ம இந்த டூப்ளிகேட் அதுக்குதான் கண்ணாமண்ணெல்லாம் போடக்கூடாது. பட்டுன்னா பட்டு வாங்கி போடணும், இல்லாட்டா பேசாம இருந்துடலாம் பெருமாளுக்கு. அதே மாதிரி மணின்னா நீங்க உண்மையான முத்துக்கு உண்மையான பவனம் அதைதான் போடணும். சும்மா 5 4 8 அதையெல்லாம் போடக்கூடாது. போலி மணிகளை உபயோகித்தல் திரவியலோபம். அது பெருமாளுக்கு பண்ற தப்பு. நம்ம திரவியலோபே. ஆஜ்யலோபே. ஆஜ்யம்னா நெய். நெய். சுத்தமில்லாத நெய் உபயோகப்படுத்தக்கூடாதான். ஆஜ்யலோபன்றது ஆஜ்யத்தை நீங்க எந்த ஒரு பொருளை நெய்யை உபயோகப்படுத்தும் போது பெருமாள் காரியங்களுக்கு சுத்தமில்லாத நெய்யை யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் ஆஜ்யலோபம். அதுவும் ஒரு பாவம். அது உங்களை சேரும். சுத்தமில்லாத நெய்ன்றது நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம அந்த காலத்துல ஆத்துலயே நெய் வெண்ணெய் எடுத்து தயிர் கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து நெய் உரிக்கின்றதா அது அப்ப கரெக்டான சுத்தமான நெய்னு அடிச்சு சொல்ல முடியும். இப்ப நம்ம என்ன சொல்ல முடியும்? இது நம்ம கிட்ட ஒண்ணுமே தெரியாது. அதுல லோபம் வரதான் வரும். நெய் சுத்தமா இல்லைன்னா நமக்கு நெய் லோபம் வரதான் வரும். இல்ல நமக்கு தெரிஞ்சு யாராவது கிராமங்கள்ல இருந்து உருக்கி பண்ணி நெய் வெண்ணெய் கடைஞ்சி உருக்கி இருக்கிறது வர இல்லையா, அவகிட்ட கொஞ்சம் வாங்கலாம். அது கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி சிரார்த்த லோபம்ன்றது காரியங்களை கவனம் இல்லாம செய்யறது. காரியங்கள் எல்லாம் கவனத்தோட செய்யணும். காரியங்களை கவனம் இல்லாத செய்யறங்கள் எல்லாமே சிரார்த்த லோபம். சிரார்த்தம்னாலே கவனித்து செய்தல்ன்றதுதான் அர்த்தம். ஸ்ரத்தையோட செய்யறதுக்கு பேர் தான் சிரார்த்தம். அதனாலதான் ஸ்ரத்தையோட கண்டினியூஷன் தான் சிரார்த்தம். ஸ்ரத்தையோட செய்யற அனைத்து அசுபகாரியம் அசுபகாரியங்களுக்கு மட்டும் இல்ல, சுபகாரியங்களுக்கு கூட சிரார்த்தம் தான் பேரு. ஸ்ரத்தையோட செஞ்சேன்னா அதான். அது மாதிரி இது ஸ்ரத்தையோட செய்யற சிரார்த்த லோபம்ன்றது ஸ்ரத்தை இல்லாத செய்யற காரியங்கள், அதுலயும் தவறுகள் வரும். அதுதான் ஸ்ரத்தையோட செய்யற காரியங்கள் எல்லாத்துக்குமே சிரார்த்தம்னு தான் பேரு. அதான் நீங்க நிறைய இந்த இதெல்லாம் பார்க்கணும்னா அமரகோசம்னு ஒண்ணு இருக்கு. அமரகோசம்னு ஒரு புக்கு, நம்ம டிக்ஷனரி மாதிரி. அமரகோசம் ஒரே வார்த்தைக்கு என்னெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எங்கெங்க நியரஸ்ட் ஆன்சர் அதெல்லாம் அதில் கொடுத்துருப்பான். நீங்கள் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு வேற என்னென்ன வார்த்தை, அதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அது அமரகோசம் பேர். இங்கிலீஷில் நீங்கள் அதுதான் டிக்ஷனரியில் உண்டு. ஒன்று அது உங்களுக்கு தெரியுமா? அது இங்கிலீஷ் டிக்ஷனரிலையும் உண்டு. சாரஸ்னுவா சாரஸ்னு ஒரு கம்ஃபர்டபுள் அப்படின்ற வார்த்தை. கம்ஃபர்ட் வார்த்தை எடுத்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன விதத்துல எல்லாம் சொல்லலாமோ அதெல்லாம் சொல்லுவான். கம்ஃபர்டபுள்ன்றது அமிக்கபிள், அட்ஜஸ்டபிள், நமக்கு ஒத்து போகிறது, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இதெல்லாம் சொல்றா இல்லையா, இதெல்லாம் கொடுத்துருப்பான். அந்த கம்ஃபர்டபுள்ன்றது கம்ஃபர்டபுள்ன்றதுக்கு அர்த்தம் எல்லாத்தையும் கொடுத்துருப்பான்.
வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், வெரி ஈஸி டு ஃபீல்ஸ் வெரி ஈஸி, அப்படிலாம் கொடுத்துருப்பான். அப்படிலாம் கொடுத்துருந்தான்னா அது மாதிரி சாரஸ்ன்னு இருக்குது இங்கிலீஷில். அது மாதிரி சான்ஸ்கிரிட்டில் வந்து அமரகோசம்னு ஒன்று இருக்குது. அதை பார்த்தா அதில் பல பொருட்களுக்கு வழங்கும் ஒரே பெயர். அது நம்மளுக்கு தெரிய வரும். அதே மாதிரி நம்ம இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயங்காருக்கு திடீர்னு ஒரு நாள் தள்ளி வரும் அந்த அந்த இதெல்லாம் நம்ம பண்டிகை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆனால் அது வந்து கர்ம சிந்து நிர்ணய சிந்துன்னு ரெண்டு இருக்கு. அதில் இந்த இரண்டு நியமங்களின் அடிப்படையில் தான் சில பண்டிகைகள் மறுநாள் வருது வைஷ்ணவர்களுக்கு. அது என்னன்றது அது பெரிய விஷயம். அது எப்படி நம்ம பார்க்குறோன்றது வந்து கிழமையை வச்சு பார்க்கறது, திதியை வச்சு பார்க்கறது அப்படின்றது வரும். இது குமார் ஒரு தரம் கேட்டப்போ கூட நான் சொன்னேன் அவருக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தியை நம்மளுக்கு வந்து உங்களுக்கு மறுநாள் வருது எங்களுக்கு மறுநாள் வருதுன்னு கேட்டேன். அதுக்கு அவருக்கு ஒரு வியாக்கியானமே கொடுத்துருந்தேன். அது மாதிரி அது ஒரு இது நம்ம இன்னைக்கு தெரிஞ்சது. தேங்க்யூ. நாளைக்கு பார்ப்போம்.